கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று எங்களுடைய தியானிப்பின் வசனம் சங்கீதம் 82வது அதிகாரத்திலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால், அந்த அதிகாரத்தின் முழுக்க நாங்கள் பார்த்தால், அந்த இடத்திலே கூறப்படுது, நேர்மை அற்ற நீதிபதிகளுக்கான எச்சரிக்கையை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அதிகாரம் முழுக்க நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு காணலாம், நேர்மை அற்ற நீதிபதிகளுக்கான எச்சரிக்கையை நாங்கள் காணலாம். அந்த இடத்துல ஆண்டவர் கூறுகிறார், அப்படியானவர்களுக்கான ஒரு சில எச்சரிக்கைகளை ஆண்டவர் கூறுகிறார். அந்த இடத்துல நாங்கள் பார்த்தால், அவர்களுடைய தவறான நியாய தீர்ப்புகளும் அதிலே ஏற்படுகிற விளைவுகளையும் பற்றி கர்த்தர் கூறுகிறார். அதன் நிமித்தம் நீதிமான்களுடைய கஷ்டங்கள், பாடுகள், அவர்கள் படுகிற வேதனைகளை குறித்தும் ஆண்டவர் கூறுகிறார். இந்த ஆசீர்வாதமான நாளில் இந்த வசனத்தின் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அநேகரை நியாயம் தீர்க்கிறோம். இந்த அதிகாரத்தை நாங்கள் பார்த்தால், அவர்களுடைய அந்த தவறான நியாய தீர்ப்பு நிமித்தம் அநேகருடைய கஷ்டங்கள், பாடுகளை தேவன் அவர்களுக்கு எச்சரிக்கையாக கூறுகிறார். இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, நாங்களும் அநேகரை நாங்கள் நியாயம் தீர்க்கிறோம். சில வேளை நாங்கள் தவறு செய்யாதவர்களையும் நாங்கள் நியாயம் தீர்க்கலாம். தேவன் அதை காண்கிறார். தேவன் எங்களுக்கும் அதே எச்சரிக்கையை கொடுக்கிறார். அந்த தவறான நியாயாதிபதிகளுக்கு கர்த்தர் கொடுத்த அதே எச்சரிக்கை இன்று உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தரலாம். ஆகையால் இந்த நாளிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நாங்கள் நியாயம் தீர்க்கும் பொழுது நாங்கள் யாரை நியாயம் தீர்க்கிறோம்? எங்களுடைய நியாய தீர்ப்பு சரியானதா, தவறானதா, தேவனுக்கு முன்பதாய் அது எப்படியான ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கிறதுங்கிறதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வேதம் கூறுகிறது எங்களுக்கு நியாயம் தீர்க்க அதிகாரம் இல்லை என்று. ஆகையால் இந்த அதிகாரத்தை நீங்களும் வாசியுங்கள். தேவன் உங்களுக்கும் இந்த அதிகாரத்தின் மூலமாய் பேசுவார். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.